Hello everyone, welcome to Ajis Artistry. Hello guys, இது வரைக்கும் நம்ம சேனலில் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் தான் பார்த்துருந்தோம். இப்போ வந்து 3D ஓரிகாமியில் எப்படி பென்குயின் செய்யறதுன்னு பார்க்க போகலாம். இந்த பென்குயின்ஸ் நம்ம எங்கெங்கே வைக்கலாம்னாக்கா டிவி மேலே வச்சு அழகாக இருக்கும், இல்லை ஷோகேஸில் அழகாக வைக்கலாம், ஏன்னா சிறுசாக இருக்கு இல்லையா. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் இருக்கிற சும்மா A4 ஷீட்டு இல்லை வேஸ்ட் ஏதாச்சும் நோட் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. A4 ஷீட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். A4 ஷீட்டை வந்து நம்ம வந்து 1/32 மடிக்கணும். ஒரு பேப்பரை 32 பீஸாக சின்னதாக நம்ம மடிக்கும் போது நமக்கு வந்து சின்ன பொம்மையாக அழகாக இருக்கும். அதே ஒரு பேப்பர் வந்து நம்ம வந்து 16 மடித்தோம்னாக்கா அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நம்ம 64 மடிக்கலாம். ஆனால் 32 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்தமாரி பார்த்துருக்கேன். கலர் பேப்பர்ஸ் நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்தமாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண பேப்பரை இப்போ வந்து எப்படி அந்த ஓரிகாமி அந்த 3D இதுக்கு வந்து நம்ம மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்தமாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்த உடனே 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி கரெக்டாக நம்ம நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அழுத்தி. அப்போ தான் கரெக்டாக அந்த ஷேப் வந்து உட்காரும். அப்புறம் திருப்பி அந்த கார்னரில் வந்து எட்ஜு கரெக்டாக நம்ம மடித்தோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் இந்த மடிக்கும் போது கரெக்டாக இருக்கும் ஷார்ப்பாக. அப்போ தான் வந்து அடுத்த பேப்பரில் வந்து இன்சர்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். நம்ம இந்தமாரி ஆக்சுவலி நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா இது வந்து பெருசாக தெரியாது பார்க்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து ஒவ்வொன்றும் மேலே மேலே இருக்கும்போது சிறுசாக இருக்கும். நான் வந்து அதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன பண்ணி வச்சுருக்கேனாக்கா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பேப்பரை நம்ம வந்து 32 பண்ணதுலேருந்து ஒரு பேப்பரை 16 பண்ணோம்னாக்கா இந்தமாதிரி சின்னதாக பார்த்து கோத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம வந்து இந்த பேப்பருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். வீடியோவை பார்த்து கரெக்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். கொஞ்சம் பேப்பர் கிளியும் கொஞ்சம் நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஒரு 4-5 சின்ன பேப்பராக இருந்தாலும் கொஞ்சம் பார்க்க பெருசாக செய்ய முடியும். அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலைனாக்கா நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் கொஞ்சம் பார்க்க. உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், நான் நார்மலாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் மடித்த பேப்பர் இருக்கும். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அங்கே வச்சுருக்க பேப்பரில் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்காக தான் இந்தமாதிரி பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க. நான் இதில் என்னென்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ரெட், பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிறதுல வந்து ரெட்டு, ஒயிட்டு அந்த பிளாக் வந்து கால் கை யூஸ் பண்ணியிருக்கேன். ரெட்டு வந்து 36 எடுத்துக்கோங்க, ஒயிட் வந்து 65 எடுத்துக்கோங்க, அண்ட் பிளாக் வந்து காலுக்கு 2 கைக்கு 2 வைக்கும்போது 4 எடுத்துக்கோங்க கவுண்ட். சரிங்களா? இப்போ கரெக்டாக எப்படி இன்சர்ட் பண்ணணும் அந்த மாதிரி பார்த்து கீழே பாட்டம் அந்த பென்குயின் பாட்டம் எப்படி இருக்கணுமோ அந்த ஸ்டாண்டு கரெக்டாக கீழே வச்சா இருக்கணும் இல்லையா. அதுக்காக கீழே கரெக்டாக ப்ரொசீஜர் பார்த்து வைங்க. கீழே லைனில் வந்து 9 வைக்கணும். அதுக்கு அடுத்த லைன் எல்லா லைன்லையும் 9ஆவது வச்சுட்டு வரணும். ஃபஸ்ட்டு கீழே லைனில் மட்டும் 9 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற லைனில் வந்து 3 பிளாக் வச்சுட்டு இன்சர்ட் பண்ணணும். செகண்ட் ரோக்கு வந்து 3 பிளாக் வச்சுட்டு அப்புறம் இருக்கிற மற்ற 6 வந்து ஒயிட்டாகவே இருக்கணும். அடுத்தது 4th ரோக்கு இது பண்ணணும். எல்லா ரோவும் பண்ணும்போது வந்து நீங்கள் வந்து ஃபெவிகால் இல்லை ஃபெவிஸ்டிக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றும் இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுனாக்கா எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நான் எல்லாத்துக்கும் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்களும் க்ளூ அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வரும்போது எதுவும் கீழே விழாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக அந்த பொம்மை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பென்குயின்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு. இன்னும் 2 இன்சர்ட் பண்ணணும். கரெக்டாக பார்த்து கீழே 9 இன்சர்ட் பண்ணுங்க 1 by 1. ரெண்டு எட்ஜும் இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒரு ஸ்டிக் வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கீழே 9 இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒயிட் 6, பிளாக் வந்து 3 இருக்குது. இந்த மாதிரி கார்னரில் எல்லாத்துக்கும் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டோன்னா ஈஸியாக வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செகண்ட் ரோவில் வந்து 3 பிளாக் இன்சர்ட் பண்ணோமா. இப்போ வந்து தேர்ட் ரோக்கு வந்து 4 பிளாக் இன்சர்ட் பண்ணணும். ஸோ கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிளாக்கோட கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 4 கரெக்டாக இன்சர்ட் ஆகும். மற்றது எல்லாமே வந்து ஃபுல்லாக அதுக்கப்புறம் பேக்கில் வந்து ஃபுல்லாக ஒயிட்டை இன்சர்ட் பண்ணுறேங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இந்தமாரி நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இல்லைனா லூஸாக இருக்கிறது கலந்து கீழே விழுந்துடும் பார்த்துக்குங்க.
அடுத்து 4th ரோக்கு இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லா கார்னருக்கும் ஏற்கனவே அப்ளை பண்ணி ப்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் வந்து 2 பிளாக்கை மட்டும் இன்சர்ட் பண்ணால் போதும். அப்போ தான் பென்குயினோட கீழே வயிறு வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்க்க அந்த ஷேப்பில் இருக்கும். ஆக்சுவலி பென்குயின் வந்து உள்ளார ஃபுல்லாக வெள்ளையாகவும் அவுட்டரில் கருப்பாகவும் இருக்கும். பேப்பர் இல்லாததுனால நான் வந்து உள்ளே கருப்பாகவும் வெளியில் வெள்ளையாகவும் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆல்மோஸ்ட் பாதி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம கீழே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்த ரோ வந்து நம்ம வந்து இன்வெர்ட்டடாக பண்ணணும். இன்வெர்ட்டட் மீன்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, இன்சர்ட் பண்ண பேப்பரே அப்படியே தலை கீழே உள்பக்கம் இன்சர்ட் பண்ணணும். ஆனால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒரு செட்டு வச்சுருப்பீங்க பார்த்தியா, அதை இன்சர்ட் பண்ணாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மேலே வந்து கரெக்டாக அந்த பென்குயினோட ஃபேஸ் வந்து அழகாக குண்டாக பார்க்க இருக்கணும். கீழே வயிறும் ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் இல்லையா? அதுக்காக நடுவில் வந்து நம்ம வந்து ஒரு ரோ இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா க்ளூ அப்ளை பண்ணி கரெக்டாக அந்த 9 பீசஸ் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி முடிச்சாச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்காக உட்காரும். கொஞ்சம் நேரம் வேணால் காய வேணால் கொஞ்சம் விடுங்க, அந்த க்ளூ ஆறட்டும், அது வரையும் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளூ ஆறிடுச்சு. அதனால் நான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு க்ளூ அப்ளை பண்ணுறேன். இங்கே வந்து 4 பிளாக் இன்சர்ட் பண்ண போகிறோம் மேலே. ஏன்னா ஃபேஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதனால் வந்து 4 பிளாக் அப்ளை பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஃபுல்லாக மறுபடியும் அந்த மாதிரி ஒயிட்டை வந்து ரவுண்ட் அப் பண்ணுங்கள் ஃபுல்லாக. இப்போ வந்து ஒயிட்டை வந்து எடுத்து ஃபுல்லாக நான் வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் வந்து 4 இன்சர்ட் பண்ணோம். இதுக்கப்புறம் வந்து 5 இன்சர்ட் பண்ண போகிறோம். அந்தமாரி அந்த ரோவை வந்து ஃபுல்லாக ஒயிட்டால் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க, க்ளூ வந்து ஒட்டியிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. அந்தமாரி நான் அடுத்தது வந்து 5 அப்ளை பண்ணிவிட்டேன், 5 இன்சர்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மேலே மறுபடியும் வந்து நான் வந்து 4 பிளாக் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து கண்ணு வரணும் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு பிளாக்கும் நடுவில் வந்து ஒரு ஒயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பிளாக், அந்த மாதிரி வந்து 3 மட்டும் இன்சர்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட்டை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு ரோ மட்டும் இன்சர்ட் பண்ணால் போதும். கடைசியில் அந்த பென்குயினோட தலையை கரெக்டாக கொஞ்சம் ஃபினிஷிங் ஸ்டெச் கொடுக்குற மாதிரி. கடைசி இது வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் எட்ஜு, கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்து கொஞ்சம் இது பண்ணாங்க. ஒரே ஒரு ரோ தான், அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பேப்பர் கிளியாமல் இன்சர்ட் பண்ணிக்குவாங்க. கரெக்டாக கொஞ்சம் பார்த்து இன்சர்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். கடைசியில் இது பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ப் எட்ஜாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நிறைய உடையிற மாதிரி இருக்கும், கிளியிற மாதிரி பேப்பர். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்கணுங்க கடைசி ஸ்டெப்ஸை மட்டும். நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இன்னும் கை கால் மட்டும் அதுக்கு வச்சா போதும். பார்த்தா நீங்கள் உங்களுக்கு வீடியோவில் தெரியும். இப்போ கைக்கும் காலுக்கும் மட்டும் ஒரு 4 பிளாக் கலர் மட்டும் நான் எடுத்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் பழையசில் வந்து பிளாக் கலர் போட்டிருக்கேன். இப்போ நான் இதில் பிளாக் யூஸ் பண்ணிக்கிறேன், நான் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கால் பண்ணணும் இல்லையா, காலுக்கு வந்து இந்த மாதிரி விரலுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பெண்ணை எடுத்து நம்ம உள்ளே வந்து அந்த மாதிரி நீவி அதை விடும்போது காலுக்கு கொஞ்சம் நகை இருக்கிற மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி கரெக்டாக கொஞ்சம் மடிச்சுக்கோங்க. இந்த இடத்துலையும் பேப்பர் நிறைய கிளியும், கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்க. அந்த மாதிரி இன்னொன்று செஞ்சு வச்சுக்கோங்க. கைக்கு ஒன்றும் இல்லை, நார்மலாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாத பேப்பர் எடுத்து கரெக்டாக அந்த ஒயிட்டுக்கு மிடில் கரெக்டாக அந்த இடத்த மட்டும் பார்த்து இன்சர்ட் பண்ணாங்க, எந்த இடம்ன்ட்டு. அந்த ஒயிட்டுக்கு நேராக கீழே கால் அப்படியே க்ளூ போட்டு நல்லா இன்சர்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அது வந்து எடுத்துகிட்டு வராமல் இருக்கும். எஸ், இப்போ நம்ம பென்குயின் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து பென்குயினோட மூக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம கட் பண்ண பேப்பர் ஆல்ரெடி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இந்தமாரி மடித்த பேப்பர் சைஸ்க்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை 2ஆக ஃபோல்டு பண்ணி அதை கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ண பேப்பரை நமக்கு வந்து ஸ்கொயர் பீஸாக வர்றதுக்காக இந்தமாரி மடித்து அந்த வேஸ்ட் பீஸை கட் பண்ணிவிடுங்க.
இப்போ இதுக்கப்புறம் டயகனலாக ஃபோல்ட் பண்ணுங்க 2 பக்கமும். ஃபஸ்ட்டு இந்த பக்கம், அப்புறம் வந்து அந்த பக்கம். அதுக்கப்புறம் வந்து ஆஃபாக ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த பக்கம், அடுத்தது வந்து இந்த இப்போ வந்து கரெக்டாக இந்த நமக்கு வந்து டயகனல் கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த வந்து ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக மடிச்சுக்குங்க. இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து மடிச்சுக்குங்க. அப்போ தான் அதுக்கு மூக்கு கரெக்டாக இருக்கும். வச்சுப்பா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 2 பக்கம் எடுத்துகிட்டு வருது இல்லைங்களா, அதை வந்து க்ளூ வச்சு ஒட்டிடுங்க. அப்போ தான் அது எடுத்துக்காமல் இருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன அப்புறம் அதை எடுத்து அந்த இடத்த ப்ளேஸ் பண்ணுங்க. இல்லைன்னா பேப்பர் ரொம்ப வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த மிடில் ஒரே ஒரு பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாக் மேலே கரெக்டாக வச்சு அதை வந்து ஒட்டிடுங்க கம் போட்டு. எஸ், இப்போ ஒட்டியாச்சு. அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருச்சு. இன்னும் பென்கோ எனக்கு கண்ணு மட்டும்தான் இல்லை. இந்த கால் நான் அப்போ வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணல, இப்போ க்ளூ போட்டு ஒட்டிகிட்ருக்கேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. எல்லாத்தையுமே க்ளூ போட்டு வச்சுட்டேன்னா எங்கன்னா கீழே விழுந்தால் கூட அது வந்து எடுத்துக்காமல் இருக்கும். அதனால் க்ளூ போட்டு எல்லாத்தையும் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ஒரு டைம் பண்ணாலும் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம அழகான பென்குயின் ரெடி ஆயிடுச்சுன்னு. கண்ணை மட்டும்தான் பாக்கி. நான் கண்ணுக்கு ஏதாச்சும் வீட்டில் லேடிஸுங்க பொட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பொட்டு இருந்துச்சுன்னா எடுத்து ஒட்டிக்கோங்க. இல்லாததுனால நான் வந்து இந்த பெண்ணோட சைஸ் எடுத்து கரெக்டாக கண்ணை கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி வீட்டில் அம்மா அக்கா யாருன்னா பொட்டு வச்சுருப்பாங்க. அந்த பொட்டில் பின்னாடி இருக்கிற அந்த ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்ணுக்கு டாட்டு கண்ணை மாரி அழகாக ட்ரா பண்ணி அதை க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. கண்ணு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் க்ளூ போட்டு அப்ளை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? எஸ், ரொம்ப அழகாக வந்துருக்கு. கண்ணு கரெக்டாக ஷேப்பாக இருக்கிறதுனால பார்த்து நீங்கள் கண்ணு கரெக்டாக அந்த மூக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மூக்கில் எனக்கு எடுத்துகிட்டு வருது. நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ண எடுத்துகிட்டு வராமல் ஏன்னா கொஞ்சம் ட்ரை பண்ண விடுங்க. ஓகே கைஸ், okay guys, thanks for watching. Tada, see you on next video. Subscribe பண்ணுங்க இன்னும் more videos போடுறதுக்கு.